அரசியலில் நல்லவன் ஜெயிக்கிறானா? அல்ல, நல்லவனாக தோன்றத் தெரிந்தவன்தான் ஜெயிக்கிறான். உண்மை இருக்கலாம், ஆனால் அதை எப்போது எப்படி காட்ட வேண்டும் என்பதுதான் அதிகாரம். கதை தொடக்கம். திருச்சி அருகில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தவன் ஆதித்யா. அவன் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். அப்பா ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர், அம்மா வீட்டுத் தோட்டத்தில் வேலை பார்த்து குடும்பத்தை நடத்துபவர். ஆதித்யாவுக்கு சிறுவயதிலிருந்தே ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் பொய்யா இருக்க மாட்டேன், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நான் உண்மையா இருந்தா நான் ஜெயிப்பேன். பள்ளியிலும் கல்லூரியிலும் அவன் அப்படித்தான் இருந்தான். யாராவது தவறு செய்தால் நேராகச் சொல்லிவிடுவான், யாராவது ஏமாற்றினால் எதிர்த்து நிற்பான். அதனால் அவனுக்கு நண்பர்கள் குறைவு, ஆனால் அவனை மதிக்கும் மக்கள் இருந்தார்கள். கல்லூரி முடிந்ததும் அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் அரசியலுக்கு போகணும், மக்களுக்கு உதவணும், இந்த சிஸ்டத்தை மாற்றணும். அவன் ஒரு பெரிய கட்சியில் சேர்ந்தான். அங்கு அவன் முதலில் சாதாரண வேலைகள் செய்தான். போஸ்டர் ஒட்டுதல், மீட்டிங்கில் கூட்டம் சேர்த்தல், லீடர்களை பின்தொடர்தல். ஆனா ஒரு விஷயம் அவனை வேறுபடுத்தியது. அவன் பேசும்போது உண்மை இருந்தது, அவன் கண்ணில் நேர்மை இருந்தது. சில மாதங்களில் மக்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பையன் வேற மாதிரி இருக்கான்னு. அந்த நேரத்தில்தான் ஒரு பெரிய அரசியல்வாதி அவனை கவனித்தார். அவரின் பெயர் வரதன். அவர் அனுபவம், அதிகாரம், பணம் எல்லாத்திலும் வலிமையானவர். ஒரு நாள் வரதன் ஆதித்யாவை அழைத்தார். நீ நல்லா பேசுற, மக்கள் உன்னை கேட்குறாங்க, நீ என்னோட கூட வேலை பண்ணு. ஆதித்யாவுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. அவன் உடனே ஒப்புக்கொண்டான். தொடக்கம் நல்லாதான் இருந்தது. அவன் கேம்பெயினில் பேசினான், மக்கள் மத்தியில் போனான், கட்சிக்காக உழைத்தான். எலெக்ஷன் வந்தது. ஆதித்யா முழு மனதுடன் வேலை செய்தான். முடிவில் அந்த கட்சி ஜெயித்தது. வரதன் ஒரு பெரிய பதவிக்கு வந்தார். ஆனா அந்த வெற்றிக்கு அடுத்த நாளே ஆதித்யாவின் வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரு நாள் அவன் வரதன் ஆபீஸில் இருந்தான். அவன் ஒரு ஃபைல் பார்த்தான். அதில் பெரிய அளவில் பண பரிமாற்றம், இல்லீகல் டீல். அவன் அதிர்ச்சி அடைந்தான். இது எப்படி சார், இது தவறுதானேன்னு கேட்டான். அறை அமைதியானது. வரதன் அவனை பார்த்தார். சிறிது நேரம் சிரித்தார். பின்னர் மெதுவாகச் சொன்னார், அரசியலில் சரி தவறு கிடையாது, பயன் தருவது பயன் தராததுதான் இருக்கு. அந்த ஒரு வரி ஆதித்யாவின் மனசை உடைத்தது. அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. நான் நம்பினது எல்லாம் பொய்யா? நான் உண்மையா இருந்தா நான் தோற்க வேண்டுமா? அவன் உள்ளே ஒரு போராட்டம். அவன் இரண்டு வழிகளை பார்த்தான். ஒரு வழி உண்மையை பிடித்துக்கொண்டு வெளியேறுவது, மற்றொரு வழி இந்த உலகத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடப்பது. அடுத்த நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் என்ன மாற்ற மாட்டேன், ஆனா நான் எப்படி வெளியில் தோன்றேன்னு மாற்றுறேன். அந்த நாளிலிருந்து ஆதித்யா மாற ஆரம்பித்தான். வெளியில் அவன் அதே போல இருந்தான். சாதாரண உடை, மெதுவான பேச்சு, மக்களுடன் நெருக்கம். ஆனா உள்ளே அவன் கவனிக்க ஆரம்பித்தான். யார் பேராசை, யார் பலவீனம், யார் யாரை நம்புறாங்க. அவன் யாரிடமும் நேராக எதிராக பேசவில்லை, ஆனா யாரையும் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் ஒரு கூட்டம் நடந்தது. அனைவரும் வாக்குவாதம் செய்தனர். ஆதித்யா மட்டும் அமைதியாக இருந்தான். ஒருவர் கேட்டார், நீ எதுவும் பேச மாட்டியா? அவன் சிரித்தான். நான் கேட்கிறேன்னு சொன்னான். ஆனா உண்மையில் அவன் எல்லாரையும் படித்துக் கொண்டிருந்தான். சில நாட்களில் ஒரு எம்எல்ஏ மீது ஊழல் குற்றச்சாட்டு. ஆதித்யாவிடம் ஆதாரம் இருந்தது. அவன் அதை நேராக வெளியிடவில்லை, ஒரு செய்தியாளரிடம் அனாமதேயமாக கொடுத்தான். அடுத்த நாள் செய்தி வெடித்தது. எம்எல்ஏ கீழே விழுந்தார். ஆதித்யாவோ, அவன் பெயர் எங்குமில்லை, ஆனா அவன் சக்தி உயர்ந்தது. மற்றொரு நாள் அவன் மேடையில் பேசினான். அவன் உள்ளுக்குள் கோபம் இருந்தது, ஆனா வெளியே அவன் அமைதியாக பேசினான். நாம் நல்ல மாற்றம் செய்யலாம்னு. மக்கள் கைத்தட்டினர். வரதன் கவனித்தார்.
இந்த பையன் மாறிட்டான்னு அவருக்கு சந்தேகம் வந்தது. ஒரு நாள் வரதன் ஒரு சதி செய்தார். ஒரு போலி ஊழல் வழக்கில் ஆதித்யாவை சிக்க வைத்தார். செய்திகளில் ஆதித்யா குற்றவாளி போல வந்தான். மக்கள் குழம்பினர். இது ஆதித்யாவுக்கு மிகப்பெரிய சோதனை. அவன் 2 வழிகள்: உண்மையை உடனே கத்திச் சொல்லுவது, அல்லது அமைதியாக இருந்து சரியான நேரம் காத்திருப்பது. அவன் 2வது வழியை தேர்ந்தெடுத்தான். சில நாட்கள் அவன் எதுவும் பேசவில்லை. பின்னர் ஒரு நாள் அவன் ஒரு ஆவணத்தை வெளியிட்டான். அது என்ன தெரியுமா? வரதன் செய்த உண்மையான ஊழல், அதற்கான உறுதியான ஆதாரம். செய்தி வெடித்தது. வரதன் வீழ்ந்தார். ஆதித்யாவோ அவன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டான். ஃபைனல் சீன். பத்திரிகையாளர்கள் கேட்டனர், நீங்க எப்படி இந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்க? ஆதித்யா சிரித்தான். அவன் சொன்னான், நான் யாரையும் ஏமாற்றல, ஆனா யாரும் என்ன புரிஞ்சிக்க முடியாத மாதிரி நடந்துகிட்டேன். இறுதிச் செய்தி. அரசியல் ஒரு களம். இங்கே உண்மை மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்துவது முக்கியம். இறுதி வரி. நீ என்ன நினைக்கிறேன்னு உலகம் பார்க்காது, நீ எப்படி நடக்கிறேன்னு தான் உலகம் தீர்மானிக்கும். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.